அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனிதர்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தங்களிலே கொடுக்கல் வாங்கல் தொடர்புடைய கடன் கொடுத்தல், கடன் வாங்குதல் தொடர்புடைய கொடுக்கல் வாங்கலிலும் ஒரு ஒப்பந்தம் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். ஒருவர் கடன்பட்டு விட்டால் அந்த கடனை தீர்ப்பதற்கு அவருக்கு எப்படி பொறுப்பு இருக்கிறதோ அதுபோல சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு மனிதனுடைய கடனை தீர்ப்பதிலே பங்கு இருக்கிறது என்பதையும் பார்த்து வருகிறோம். இதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு சஹாபி, ஒரு தோழர், அவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை, ஒரு தோழர் 10 தீனார் கடன் வாங்குகிறார், தங்க காசுகள் கடன் வாங்கியிருக்கிறார். கடன் கொடுத்தவர் பல முறையில் கேட்டு பார்த்தும் இவருக்கு கடனை கொடுக்க முடியவில்லை. உடனே கடன் கொடுத்தவர் என்ன செய்கிறார், இவரை தேடி சென்று, எனக்கு இப்போ கடனை எடுத்து வைக்காவிட்டால் உன்னை இங்கேருந்து போக விட மாட்டேன் என்று அவரை அரெஸ்ட் பண்ணுறார். கடனை தந்தா தான் விடுவேன், நீ பல அவகாசங்களை வாங்கிவிட்டாய், இனிமேல் உனக்கு எந்த அவகாசமும் கிடையாது என்று அவரை பிடித்து வைத்துக் கொள்கிறார் விடாமல். அப்போ கடைசியாக வாக்குவாதமெல்லாம் உன்னை விடுறதா இருந்தால் வேற ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் உனக்காக பொறுப்பேற்றுக் கொள்ளணும், நானாச்சும் அவரை விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் உன்னை நான் விடுவேன், இல்லைன்னா விட மாட்டேன். அந்த தோழர் சொல்கிறார், அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் இதை சொல்லுவோம், நீ என்ன மாதிரி பிடிச்சி வச்சிருக்கிறியா இல்லையா, இது சரியா அல்லது யாராவது பொறுப்பேற்றுக்கொள்ள தான் வேணுமா, இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட 2 பேரும் போவோம் என்று கடன் வாங்கியவர் கூட்டிகிட்டு வர்றார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பக்கம் பேசுகிறாங்க. பேசிட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் அவகாசம் கொடு. இல்லைன்னு தெரிகிறது, ஒரு மனுஷன் இருந்தால் தானே கொடுக்க முடியும். அப்போ கடன் வாங்கினவர்கிட்ட எந்த ஒரு கொடுக்கறதுக்கு சக்தியும் இல்லை. அது விசாரணையில் தெரிந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்படின்னா நீ எவ்வளோ நாள் அவகாசம் கொடுப்ப, இப்போ அவருக்கு முடியாது, நீ அவருக்கு டைம் தான் கொடுக்கணும், நான் வேணா பொறுப்பேற்றுக்கிறேன், நீ எவ்வளோ நாள் டைம் கொடுப்ப. அவர் 1 மாதம் கொடுப்பேன் என்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 மாதத்தில் அவர் தரலன்னா நான் தர்றேன், பொறுப்பேற்றுக்கிறாங்க. அது சமுதாயத்தினுடைய கடனுக்காக வேண்டி சமுதாயத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறாங்க. 1 மாதம் தருவார்னு போயிடல, அவங்க தான் ஜனாதிபதியாக இருக்கிறாங்க, தலைவராக இருக்கிறாங்க, ஒரு குடிமகன் கஷ்டத்தில் இருக்கிறாங்க போது உடனே ஏற்றுக்கொள்ளலை. இவரும் கடனுக்காக உழைக்கணும், கடனுக்காக பாடுபடணும், அதை அடைக்கிறதுக்கான முயற்சியில் அவர் இறங்கணும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், 1 மாதம் டைம் கொடுக்குறியா, சரி 1 மாதத்தில் அவர் தருவார், தரலன்னா நான் தர்றேன். பொறுப்பு எப்படி ஏற்றுக்கிறேன்னு, 1 மாதத்தில் அவர் தருவார், தரவில்லை என்றால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்படி தான் எல்லாரும் ஏற்கனவே அவசியம் கிடையாது. ஒரு ஆளுடைய கடனில் போய் தலையிட்டு அவர் தராட்டி நான் தரேன் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி சக்தி கெப்பாசிட்டி இருந்தால் சொல்லலாம், இல்லைன்னா வேண்டுகோளை வைக்கலாம். இவங்க அவகாசம் கொடுப்பா, முடியல அவருக்கு முடியாதனால கொஞ்சம் டைம் கொடுன்னு கேட்கலாமே தவிர அதை தனி நபர்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டது போல யாராவது ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்து அப்படியும் செய்யலாம். அவர் தராவிட்டால் நான் தர்றேன், 1 மாதம் ஆகுது, கொடுத்த டைம் அவன் முடிய போகிறது, கரெக்டாக 1 மாதம் முடியும் பொழுது அந்த மனிதரை 10 தங்க காசு கொண்டு வர்றாரு, எவ்வளோ கடன் வாங்குகிறாரோ அந்த காசை கொண்டு வர்றாரு, இவர் வாங்குறதுக்காக வர்றாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இது ஏது உனக்கு இந்த தங்க காசு ஏன்னு கேட்டால், அந்த தங்க காசு ஒரு புதையல்லேருந்து கிடச்சிருக்கு அவருக்கு. அப்போ இவர் கடன் கொடுக்குற ஒரு உழைப்பும் செய்யலை, தற்செயலாக கிடச்சி போச்சு அவருக்கு. அந்த காசு உடைய புதையலில் இருந்தால் பழசாக போயிருக்கும்ல, புதையலில் புதைச்சி வச்சு எடுத்தோம்னு சொன்னால் புழங்கிக்கிட்டு இருக்கிற காசு மாதிரி அது இருக்காது. அப்போ அதை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, இது உனக்கு ஏதுன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, புதையலில் கிடைச்சி. புதையலில் கிடைச்சினோன்னு நீ அதை வச்சுக்க, அது நல்லது இல்லை, நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கடனை கொடுக்குறாங்க. அந்த பொறுப்பேற்று கொள்ளும் பொழுது எப்படி அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னு பார்த்தா, நம்ம கொடுத்துடணும்னு சொல்லி தான் ஏற்றுக்கிறாங்க. இவன் போய் உழைக்கணும், இந்த ஆள் போய் என்ன செய்யணும், கடனை அதை தீர்க்கிறதுக்காக வேண்டி பாடுபடணும், உழைக்கணும் என்று அவங்க அவகாசம் கொடுத்து பார்த்தாங்க. அவர் உழைச்ச மாதிரி தெரியல, தற்செயலாக ஒரு புதையல் கிடைச்சி போச்சு, அதனால் அதை எடுத்துகிட்டு வந்துட்டார். இல்லைன்னா அவர் உழைக்கிற மாதிரி அந்த சோர்ஸ் இல்லாத ஒரு ஆள்னு தெரிகிறது. எந்த ஒரு இவ்வளோ அவகாசம் கொடுத்தும் கூட அவரால் அந்த பணத்தை சம்பாதிக்க முடியலை.
ஏதோ ஒரு தோட்டந்துறவை தோண்டும் பொழுது இந்த 10 தீனாரை கிடைச்சி போச்சு, அதனால தான் அவர் கொடுக்குறாரே தவிர அவருடைய வருமானத்தை கொண்டு கொடுக்கல, அவருடைய உழைப்பில் சேமித்து கொடுக்கல. அந்த அளவுக்கு அவர் தகுதியற்றவராக இருக்கிறாருங்கிறதுனால அதை நீயே வச்சுக்க, நான் கொடுத்துறேன் என்று சொல்லி பைத்துல் மால் மூலமாக, அரசாங்கத்தின் மூலமாக இந்த மனிதர் பட்ட கடனை அந்த மனிதருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கொடுக்குறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து கடன் கொடுக்க முடியாமல் வந்தால் உடனே நாங்கள் ஜமாத்தில் கொடுக்குறோம், நாங்கள் அரசாங்கத்தில் கொடுக்குறோம்னு சொல்லக்கூடாது. பொறுப்பேற்று கொண்டால் கூட என்ன செய்யணும், அவரை வந்து அதுக்காக பாடுபட வைக்கணும், அதுக்காக உழைக்க வைக்கணும். உனக்கு டைம் தான் வாங்கி தருவோம், நீ வாங்கியிருக்கல கடன், இது இல்லைன்னு கெட்ட என்னமா போயிடும், கடன் வாங்கிட்டு ஜமாத்தில் போட்டு விட்ருவோம், கடனை வாங்கிவிட்டு என்ன செய்யலாம், அவங்க பார்த்துக்குருவாங்க இவங்க பார்த்துக்குருவாங்கன்னு மனுஷன் வந்து கேரக்டர் கெட்டு போயிடும். இப்போ என்ன பண்ணணும், ஒரு கடன் பட்டு முடியாமல் இருப்பாரையானால் 2 பேரையும் கூப்பிட்டு வைத்து நீ கொஞ்சம் டைம் கொடுங்க, அவர் தந்துடுவார். அந்த மாதிரி டயத்தை கொடுத்து அதில் அவரை உழைக்க சொல்லி அதில் தேட சொல்லி, கடன்கிற சின்ன விஷயம் கிடையாது, பணத்தை திரட்ட அவ்வளோ சாதாரணமானது கிடையாது. நீ பாட்டு கடன் தர்றாங்கிறக்கா வாங்கிடக்கூடாது, திருப்பி கொடுக்குறதுங்கிற அவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை என்பதையெல்லாம் புரிய வைப்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவகாசத்தையும் வாங்கி கொடுத்து கடைசியில் அவங்களே செலுத்துறாங்க அந்த கடனை. அப்போ இந்த கடன் விஷயத்தில் வந்து இந்த வாங்குறவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது, ஜமாத்துகளுக்கும் அரசாங்கத்திற்கும் என்ன இருக்கிறது, சமுதாய அமைப்புகளுக்கும் ஒரு மனிதனுடைய கடனை தீர்ப்பதில் பொறுப்பு இருக்கிறது என்பதற்கு இதையும் நம்ம ஆதாரமாக கொள்ளலாம். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்நாளில் சில கடன்பட்ட சம்பவத்தில் இந்த கடன் சம்பந்தமாக மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கடன் வந்து எவ்வளோ ஒரு சமுதாயம் நல்ல சமுதாயமா கெட்ட சமுதாயமா என்பதற்கு ஒரு இலக்கணமாக கூட இந்த சம்பவத்தை அவங்களே குறிப்பிடுறாங்க. அது என்ன சம்பவம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆள்கிட்ட வந்து கிராமவாசி, அவர்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கிவிட்டாங்க. ஏதோ பொது சேவைக்கு தான் வாங்குவாங்க, அவங்களோட தேவைக்கு பெரும்பாலும் வாங்க மாட்டாங்க. பொதுவான காரியம் யாராவது வந்து கேட்பாரு, இல்லைன்னு நீ கொடுப்பா நான் தந்துடுறேன், அப்படி வந்து பொதுவான காரியங்களுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் வாங்குவாங்க. அதனால தான் பொதுவுல இருந்து செலுத்துவாங்க. கடன் கேட்டு வரும்போது என்ன செய்வாங்க, பைத்துல் மால்ல இருந்து கொடுக்க சொல்ற காரணமே என்ன, அவங்களுடைய திங்கிறவங்கிறதுக்கு பெரிய தேவையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது, இதுல இருந்து எடுக்க மாட்டார்கள். யாராவது ஏழைப்பாளைகள் வந்து கோரிக்கை வைப்பார்களே ஆனால் அவங்கள்ட்ட இல்லைன்னு சொன்னா யாராவது ஒரு கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க, கொடுத்தா நான் தந்துடுறேன், அதைத்தான் கேட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆள் வந்து இது மாதிரி கடன் கொடுத்துருக்கிறார். அவர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறார். கேட்கும்போது கடுமையாக கேட்குறார். கடுமையாக கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, நீ யார்கிட்ட பேசுகிற தெரியுதா, யார் இந்த கடன் கேட்டவர்கிட்ட நீ யார்கிட்ட பேசுகிற தெரியுதான்னு கேட்குறாங்க. தெரிஞ்சுதான் அவர் கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய ரசூல்லாம் தெரியும், ஆனால் நீங்கள் சொன்னபடி தரலையங்கிறது அங்கே விவகாரமே தவிர யார்கிட்ட பேசணுங்கிற விவகாரம் இல்லை. அப்போ சஹாபாக்கள்லாம் நீ யார்கிட்ட பேசுகிறது தெரியுதான்னு அந்த அவரும் சஹாபி தான், அவர் ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே. கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, நான் கொடுத்ததை கேட்குறேன், ஏன் யார்கிட்ட பேசுகிறேன் திசை திருப்புற, யார்கிட்ட பேசுகிறேன்னு பேசக்கூடாது, நான் கொடுத்த காசை கேட்குறேன் அப்படின்னு என்ன செய்கிறாரு, அத்துலுபு ஹக்கிங்கிறாரு, என்னுடைய ஹக்கை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன வந்து திசை திருப்புறேன்னு சொல்லி இவர் சஹாபாக்களுக்கு எதிராக வந்து பாயிறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இவங்களை கண்டிக்கிறாங்க சஹாபாக்களை. என்ன கண்டிக்கிறாங்க, ஹல்லா குன்தும் சாஹிபில் ஹக்கி, கொடுத்ததை ஒருத்தர் கேட்குறேன்னு அவரை பக்கமாக நீங்கள் நின்றுருக்கணும், யார்கிட்ட கேட்குற தெரியுமாடா. இப்போ என்ன அர்த்தம், ஒரு முக்கியமான ஒரு ஆள்கிட்ட கடனை கொடுத்துட்டா கேட்கக்கூடாதா, என்னிடத்தில் ஒருத்தர் கடன் கொடுத்துட்டாருன்னா ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்த கடனை கேட்கக்கூடாது, தலைவர்கள்ட்ட கொடுத்த கடனை கேட்கக்கூடாது, முக்கியமான விஐபிகள் கடன் கொடுத்தா கேட்கக்கூடாது, அப்படி அர்த்தமா? அது மாதிரி ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்க பார்க்குறீங்களா? நீங்கள் யார் பக்கம் பேசியிருக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட நீங்கள் அவர் பக்கமே பேசியிருக்கணும். எனக்கு என்னுடைய நிலைமையை பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்கணும், என்னுடைய தகுதி நீங்கள் பார்க்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரே கேட்குறாரு, என்ன பதில் சொல்லலாம், இதனால் நமக்கு பிரச்சனை ஆயிரும், இது நல்லது இல்லைன்னு நீங்கள் அப்படி சொல்லியிருக்கணுமே தவிர நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீ யார்கிட்ட பேசுகிற தெரியுமான்னு என்ன அர்த்தம், கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம். அந்த அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம், யார்கிட்ட பேசுகிற தெரியுமான்னு கேட்டால் முக்கியமான ஆள்கிட்ட கடன் கொடுத்தா கேட்கக்கூடாது, அதனால் உள்ள அர்த்தம் அடங்கி இருக்கிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வந்ததுனால ஹல்லா குன்துமா சாஹிபில் ஹக்கி, நீங்கள் வந்து அந்த ஹக்குக்கு சொந்தக்காரர் இருக்கிறாரு அவரோடு நீங்கள் இருந்திருக்க வேண்டாமா, அவர் சார்பாக பேசியிருக்க வேண்டாமா, நீங்கள் இந்த மாதிரி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணது எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இரு உன் கடனை தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுலாண்டு ஒரு அம்மா இருக்கிறாங்க சஹாபி, அவங்க கொஞ்சம் வசதியானவங்க, அவங்களுக்கு ஒரு ஆளை அனுப்பி நீங்கள் கொஞ்சம் பேரிச்சம்பளம் இருந்தால் எனக்கு கடனாக தாங்க, இங்கே உற்பத்தி ஆகி வந்தோன்னு உங்களுக்கு என்ன செய்வோம், அந்த கடனை திருப்பி தந்துடுவோம், அதை வந்து நீங்கள் தர்றீங்களான்னு கேட்டு அனுப்புகிறாங்க. இவர் உட்கார வச்சுக்கிட்ட வேற ஒரு கடனை வாங்கி கடனை அடைக்கிறது, அதாவது இவங்களே கடன் வாங்கியிருக்கிறாங்க,
இப்போ உடனே கொடுக்கறதுக்கு வழி இல்லை என்ற உடனே என்ன செய்கிறாங்க, வேற ஒரு ஆள்கிட்ட கடனை வாங்கி அவர்கிட்ட ஒரு அவகாசத்தை கேட்டு இந்த கடனை அடைக்கிற ஒரு வழியையும் சொல்லி தர்றாங்க. அப்போ அவரை உட்கார வைத்து கொண்டு ஹவுலாங்கிற அம்மாட்ட ஆள் அனுப்பி இந்த மாதிரி ஒரு ஆள் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது, அதனால் நீங்கள் உங்களை பேரிச்சம்பழத்தை அளவுலாம் சொல்லப்படலை, பேரிச்சம்பழத்தை கொஞ்சம் கொடுத்து விடுங்க, நம்ம இதில் உற்பத்தி ஆகி ஜமாத்துக்கு வந்த உடனே அதுலேருந்து நம்ம உங்களுக்கு தந்துடுவோம் அப்படின்னு அந்த அம்மா என்ன சொன்னாங்க, அல்லாவுடைய தூதர் அப்படி கட்டுப்படுறேன் என்று சொல்லி பேரிச்சம்பழத்தை கொடுத்து விட்றாங்க. அந்த கடன்காரர் இந்தாப்பா அவன் கடனுக்குள்ளே போதுமா தீந்துருச்சா கொடுத்துட்டு நல்லா வயிறு பொடிக்க சாப்பாடு கொடுங்கங்கிறாங்க. கடன் இவ்வளோ கடுமையாக கேட்டிருக்கிறாரு, இவர் மேலே கோவப்படணும், வாங்கிட்டு தொலைடான்னு தான் நம்ம கொடுப்போம். இந்த மாதிரி கடுமையாக கேட்டான்னு சொன்னால் கொடுக்குறா இருந்தால் கூட எப்படி கொடுப்போம், என்ன பிச்சை போடுற மாதிரி இந்த வாங்கிட்டு எடுத்து நாசமாக போ இப்படி சொல்லி தான் நம்ம கொடுப்போம். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ கடுமையாக பேசியும் கூட அவர் பக்கம் நிற்கிறாங்க, அவருக்கு சப்போர்ட்டாக அவருக்கு எதிராக சகாபாக்கள் பேசும்போது கூட என்ன செய்கிறாங்க, அதை கண்டிக்கிறாங்க. கொடுத்தவன் கேட்கத்தான் செய்வான், அவன் பக்கம் உள்ள நியாயத்தை நம்ம பார்க்கணும். அவன் எவ்வளோ தேவைப்பட்டு இருந்தால் அந்த மாதிரி உட்காந்து நம்மகிட்ட கேட்டுருமா, அவ்வளோ கடுமையாக கேட்குறான்னு சொன்னால் அவன் யாருக்கு வாக்களிச்சுட்டு வந்தானோ அந்த பணத்துக்கு அவனுக்கு எவ்வளோ தேவை இருக்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து என்ன செய்கிறாங்க, அவருக்கு சாப்பாட்டையும் போட்டுட்டு அவருக்கு கடனை கொடுத்து அனுப்புகிறாங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் முழுமையாக நிறைவாக மன நிறைவோடு என்னுடைய கடனை திருப்பி தந்து விட்டீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு மன நிறைவோடு நிறைவாக தருவானாக, அவுஃபைத்த அவுஃபல்லாஹு லக அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. எந்த ஒரு சமுதாயத்தில் சாதாரண ஒரு மனிதன் எவ்வித தயக்கமும் இல்லாமல் எவ்வித சிக்கலும் இல்லாமல் கடன் கொடுத்த கடனை வாங்க முடிகிறதோ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் தான் தூய்மையான சமுதாயமாக இருக்கும். ஒரு சமுதாயத்தில் நல்ல சமுதாயம் என்று சொல்வதாக இருந்தால், சிறந்த சமுதாயம் என்று சொல்வதாக இருந்தால், அந்த சமுதாயத்தில் யாருக்கு கடன் கொடுத்தாலும் அது சும்மா சாதாரணமாக திருப்பி கிடைத்துவிடும், கஷ்டமில்லாமல் கிடைத்துவிடும், சிரமம் இல்லாமல் கிடைத்துவிடும், எவ்வித உறுத்தலும் பயமும் இல்லாமல் இந்த கடனை கேட்கலாம் என்கிற நிலையை நீங்கள் உண்டாக்குங்கள். எதை உண்டாக்கிறாதீங்க, முக்கியமான ஆள்கிட்ட கொடுத்தா கடன் கிடைக்காது, கொடுத்த கடனை கேட்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு நிலையை நீங்கள் உண்டாக்கி விடாதீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அறிவுரை சொல்கிறாங்க. இந்த மனுஷனுக்கு அந்த தயக்கத்தை போக்கி அனுப்புகிறாங்க. இந்த சஹாபாக்கள் வந்து அவருக்கு தயக்கத்தை உண்டாக்குறாங்க, கொடுத்த காசை கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு பயத்தை உண்டாக்க பார்க்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சமுதாயம் உருவாகுமானால் அது கெட்ட சமுதாயம். என்னிடத்தில் கொடுத்த நான் வாங்கின கடனை என்கிட்ட ஒருத்தர் கேட்கக்கூடாது நல்ல சமுதாயமா? நான் கொடுத்த கடனை என்கிட்ட கேட்கலாம்னு என்னைக்கு இருக்கிறதோ உருவாகிறதோ அதுதான் சிறந்த சமுதாயம் என்று சொல்லி இந்த கடனுக்கு ஒரு பெரிய முன்மாதிரியாக இருந்து காட்டுறாங்க. அதை விட ஒரு முன்மாதிரி என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் நிலை நாட்டுறாங்க பாருங்க. நான் மனுஷன்தான், எனக்குன்னு ஒரு தனி பிரத்யேகமான ஒரு உரிமை சலுகையெல்லாம் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், உங்களுக்கு என்ன நியாயத்தை வழங்குகிறேனோ அந்த நியாயத்தை எனக்கும் வழங்கிக் கொள்வேன் என்பதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போதனை நடவடிக்கையிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அந்த கடன்கிறது இவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். நபிகள் நாயகம் இன்னும் சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நஃப்சுல் மூமினி முஅல்லகத்துன் பிதைனிஹி ஹத்தா யுக்லா அலைஹி. ஒரு மூமினுடைய ஆத்மா இருக்கிறது, அது வந்து கடனை அடைக்கிற வரைக்கும் அது பெண்டிங்கில் வைக்கப்படுகிறது, தடுத்து நிறுத்தி வைக்கப்படுகிறது, கடனை கொடுத்த பிறகுதான் அவனுக்கு சரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை எச்சரிக்கையும் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் கடன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், தனி நபர்கள் கவனமாக இருக்க வேண்டும், சமுதாய தலைவர்கள் கவனமாக இருக்க வேண்டும், சமுதாயம் கடன்களுக்கு பொறுப்பேற்று என்ன செய்யணும், அதை தீர்ப்பதற்கு பாடுபட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த கடன் சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இன்னும் சில அறிவுரைகளை பார்க்கும் பொழுது, ஒருத்தன் இறந்து போகிறான்னா அவன் கடனுக்குரிய சோர்ஸை விட்டுட்டு போகணும். அதான் நம்ம கடனை வாங்கிடுறோம், வாங்கும் பொழுது இப்போ நம்ம கொடுக்க முடியாட்டா கூட அந்த தோட்டம் இருக்குது அதை விற்று கொடுத்துடலாம், அந்த வீடு இருக்கிறது அதை விற்று கொடுத்துடலாம், அந்த நிலம் இருக்கிறது இப்போ நம்ம கேஸாக தான் இல்லை வேற வேற பொருளாக இருக்குது என்ற மாதிரி உள்ளவங்க தான் கடன் வாங்கணும். கடன் வாங்குற அந்த வீடும் இல்லை, வாசலும் இல்லை, சொத்தும் இல்லை, வருமானமும் இல்லை, கொடுக்க எந்த ஒரு வக்கும் இல்லை, எதுக்கு வாங்குற? அப்போ யார் கொடுப்பா? எப்படி கொடுக்கறதுன்னு? கடன் வாங்குறதா இருந்தால் இப்போ கையில் காசு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்ன இருக்கணும், அதை தீர்க்கிறதுக்கு என்னமாவது இருக்குதா? இதை நம்ம மூத்தா போயிட்டோம் என்று சொன்னால் எதையாவது வித்தாவது அந்த கடனை கொடுத்துருவாங்களா என்கிற மாதிரி இருக்கான்னு பார்க்க வேண்டும். அதனால தான் சொல்கிறாங்க, ஜனாசா கொண்டு வந்தவுடனே ஹல் தரக்க மாலல்லி தைனிகி, இவரை கடனை தீர்க்கிறதுக்கு ஏதாவது விட்டுட்டு போயிருக்கிறாரான்னு கேட்குறாங்களா இல்லையா? கடன் வைக்கக்கூடியவர்கள் வந்து எதையாவது விட்டு போக வேண்டும், கடனை தீர்ப்பதற்குரிய சொத்தை சேமித்து வைத்து விட்டு போக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஹது மலை வந்து மதீனாவில் உள்ள ஒரு பெரிய மலை,
அந்த மலையை பார்த்து சொன்னாங்க, இந்த உஹது மலை அப்படி தங்கமாக மாறி எனக்கு கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உஹது மலை அப்படியே தங்க கட்டியாக மாறி எனக்கு கிடைக்குமே ஆனால் 3 நாளைக்குள்ள அம்புட்டையும் செலவழிச்சு முடிச்சிருவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தங்க கட்டிய உஹது மலையே தங்கமாக மாறினாலும் சரி, இந்த 3 நாள் அம்புட்டையும் மக்களுக்கு நான் கொடுத்து முடிச்சிருவேன். அதே நேரத்தில் நான் யாருக்காவது கடன் பட்டிருந்தேனே ஆனால் அதை எடுத்து வச்சுக்கிட்டு தான் கொடுப்பேங்கிறாங்க. பாருங்க, சாதாரணமாக பேச்சு பேசும்போது கூட எதை ஞாபகப்படுத்துறாங்க, இந்த உஹது மலையே தங்கமானா கூட 3 நாளைக்கு மேலே வச்சிருக்க மாட்டேன், இது மக்களுக்கு சேர வேண்டியது, மக்களுக்கு நான் கொடுத்து விநியோகம் பண்ணி முடித்து விடுவேன். ஆனால் இல்ல அரசுதூலி தைனின், கடன் ஏதாவது எனக்கு இருக்குமே ஆனால் அதுக்கு மட்டும் எடுத்து வைத்துக் கொள்வேன். அப்போ சாதாரணமாக ஒரு பேசும்போது கூட எல்லாத்தையும் செலவழிச்சிருவேன்னு சொல்கிற ஒரு நேரத்தில் கூட, ஆனால் கடனை வச்சுக்கிட்டு செலவழிச்சிட மாட்டேன், கடன் கொடுக்கறதுக்குரிய சேமிப்பை நான் வைத்துக் கொள்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த கடன் என்பதில் எவ்வளோ கவனமாக இருக்கணும் என்பதை கற்றுத்தருகிறார்கள். இது போக நான் ஒருத்தர் மூத்தா போயிட்டார், மூத்தா போனால் என்ன பண்ணுறோம், சொத்துக்களை பங்கு வைக்கிறோம். ஒரு ஆள் இறந்துட்டார்னு சொன்னால் சொத்தெல்லாம் வாரிசுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் என்ன, இந்த சொத்து வாரிசுக்கு முதல் சொந்தம் கடன்காரனுக்கு தான். ஒருத்தர் இறந்துட்டார்னு சொன்னால் அந்த சொத்துல முதல் உரிமையாளர் யாரு, அவர் யார்கிட்டையெல்லாம் கடன் வாங்கி இருக்கிறாரு அவர் தான் அந்த சொத்துக்கு உரிமையாளர். அவருக்குரிய பைசல் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும், வாரிசுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அப்படி யாராவது பாகப்பிரிவினை பங்கு வைக்கிறாங்களா? ஒரு ஆள் இறந்துட்டார்னு சொன்னால் உங்கள் அப்பா கடன் தரணும், ஆப்பாட்ட போய் கேளு, அவர் மூத்தா போயிருப்பாரு, அவர்கிட்ட போய் கேளுன்னு பதில் சொல்கிற நிலைமை பார்க்குறமா இல்லையா? ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னா குர்ஆன்ல, மின்பாதி வசியத்தின் யூசாபிஹா அவுதைனின், நீங்கள் வாரிசு முறையில் சொத்துக்களை பங்கு வைக்கிறதாக இருந்தால் அவர் ஏதாவது வசியத்து பண்ணியிருக்கிறாரான்னு பாருங்க, அதை முடிச்சு போட்டு பங்கு வைங்க. அவுதைனின், அல்லது கடன் வச்சுட்டு போயிருக்கிறாரான்னு, கடன் வாங்கிட்டு போயிருக்கிறாரான்னு பாருங்க, அதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பங்கை வைக்கணும். வாரிசு சட்டமே எப்போ அமுலாகும், நம்ம கடனை கொடுத்துட்டா தான் அது அவருடைய சொத்து. கடன் இருந்தால் அடுத்தவன் சொத்து. 1 லட்ச ரூபா சொத்து வச்சுட்டு போயிட்டார், 50,000 ரூபா கடன் இருக்குன்னா அவர் வச்சிருப்போம் 50,000 தான், 50,000 இன்னொரு 50,000 வேற ஒருத்தன் காசு. ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டா அவன் வேற ஆள் காசை தானே போயிடும். அது எப்படி நம்ம பங்கு வைக்கிறது? நம்ம அப்பனுக்கு தான் நம்ம வாரிசா, இன்னொருத்தனுக்கு வாரிசா? அப்போ ஒரு கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாரே ஆனால் இன்னொருத்தனுடைய பங்குல அங்கே இருக்கிறது, இன்னொருத்தனுடைய சொத்துக்கு நீ எப்படி வாரிசா ஆக முடியும் என்பதற்காக இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், முதல் விஷயமாக கடனை தீர்த்து போடுங்க. கடனை எல்லா சொத்து பத்திலும் வித்தா தான் கடன் தீரும்னா அதைத்தான் வாரிசுகள் செய்யணுமே தவிர பாப்பா சொத்தை பங்கு போட்டுக்கல என்ன செய்யக்கூடாது, அலையக்கூடாது. கடன் இருக்கான்னு என்ன செய்யணும், கவனம் செலுத்தணும். இதில் இந்த வசனத்தில் கூட வசியத்து அப்புறம் தைன் கடன் நல்லா சொல்கிறான். ஃபர்ஸ்ட் வசியத்தை சொல்லிவிட்டு ரெண்டாவதாக கடன் சொல்கிறான் குர்ஆன்ல. ஏன்னா வசியத்துங்கிறது வாக்களிப்பது, நான் இறந்த பிறகு அந்த காரியத்தை இதை தருவேன், இந்த காரியம் அதை தருவேன், பள்ளியாசல் ரூபாய் 10,000 தருவேன் சொல்லிட்டு போயிட்டார். இது வசியத்து. கடன்கிறது வாங்கினது, வசியத்து என்பது வாக்களித்தது. இப்போ முதல்ல கடன் தானே ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், ரெண்டாவது தானே வாக்களிச்சு கொடுக்கணும். வசியத்தை செய்யாட்டா கூட குற்றமாகாது, ஆனால் கடனை கொடுக்காட்டி குற்றவாளி ஆயிடுவார். அல்லாஹ் எப்படி தர்த்தீபு போடுறான்னு கேட்டால், மின்பாதி வசியத்தின் யூசாபிஹா அவுதைனின், முதல்ல வசியத்தை நிறைவேற்றிட்டு அப்புறம் கடனை நிறைவேற்றி விட்டு அப்புறம் சொத்துக்களை பங்கு வைங்கன்ற மாதிரி இந்த வசனம் அமைந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இது வசியத்து முதல் செய்யணுங்கிற அர்த்தத்தில் இது வந்தது கிடையாது. முதல்ல கடன் அப்புறம் வசியத்து. வசியத்தை ஏன் எல்லாம் முதல்ல சொல்கிறான்னு கேட்டால், வசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல மக்கள். கடனையாவது எப்படியாவது கொடுத்துருவாங்களே தவிர தகப்பனார் வாக்களிச்சதுக்காக கொடுப்பாங்களா, அவருக்கு கொடுத்துரு இவருக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு போனால் நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருவார்கள். அதனால மக்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரணத்தினால தான் அல்லாஹ் வசியத்தை முதல்ல சொல்கிறானே தவிர ஃபஸ்ட்டு நம்மளை குற்றவாளி ஆக்காமல் தடுக்கிறதுக்கு எதை முதல்ல செய்யணும், ஃபஸ்ட்டு கடன். முதல்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்தை விட கடனை முதலில் நிறைவேற்ற சொன்னார்கள் அவங்க அறிவிக்கிறாங்க. அதனால முதல்ல இறந்த பிறகு கடன் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டும். கடன் எல்லாத்தையும் தீர்த்து முடிச்ச பிறகு அவர் யாருக்காவது தர்றதா வாக்களிச்சிருக்காரா, அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு இருக்கிறது, தௌஹீத் ஜமாத்துக்கு 1 லட்ச ரூபா தர்றா சொன்னார், அல்லது ஏழை குமருக்கு தர்றா சொன்னார், அல்லது இந்த படிப்புக்கு 1 லட்ச ரூபா தர்றா சொன்னார்னு தகவல் வருது, அதையும் கொடுக்கணும். அவர் என்னவெல்லாம் வாக்களித்தார், உசுரோடு இருக்கும் பொழுது என்னவெல்லாம் வாக்களித்தார் அதையும் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஏதாவது மிச்சம் இருந்தால் தான் வாரிசுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிற அளவுக்கு இந்த கடனுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். மூத்தா போன பிறகு கூட நம்ம தலை இறங்க மாட்டேங்குது, கொடுத்து தீர்ற வரைக்கும் என்ன செய்ய மாட்டேங்குது, இறங்க மாட்டேங்குது. இன்னும் சொல்ல போனால் கடனுக்குன்ற வசியத்து செய்ய வேண்டியதில்லை, கடனுக்குன்ற வசியத்து செய்துவிட்டு போன சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த ஜாபீர் இப்னு அப்துல்லா அவர்களை பற்றி நேற்று கூட போன வாரம் சொல்லியிருக்கிறோம்.
அப்துல்லா அவர்கள் வந்து உஹது போரில் ஷஹீத் ஆயிட்டாங்க. அப்போ ஜாபீர் இருந்து வாப்பாவுடைய கடனையெல்லாம் அடைச்சாரு, அந்த ரசூலுல்லாஹ்ட்ட வந்து புகார் செஞ்சார் என்பதெல்லாம் பார்த்தோம். அந்த அப்துல்லா அவர்கள் என்ன செய்கிறாங்க, போர்க்களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, மகனே இன்னைக்கு போர் உக்கிரமாக நடக்க போகிறது, அதில் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் கொல்லப்பட்டு விடுவேன் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் கோழைத்தனமாக நடிக்கிறதுக்கு போருக்கு போக மாட்டாங்க, ஒன்று ஜெயிக்கணும் இல்லாட்டி அல்லாஹ்வுடைய பாதையில் வீரமரம் அடையணும்னு போனதுனால அப்துல்லா வந்து மகன்கிட்ட சொல்கிறார், ஜாபீர்கிட்ட, மகனே நான் இறந்துடுவேன், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டு விடுவேன் என்று எனக்கு தெரிகிறது. உனக்கு நான் 2 வசியத்து செய்கிறேன். ஒன்று, எனக்கு சில கடன் இருக்கிறது, அது நீ தான் தீர்க்கணும், எப்படியா அந்த கடனை தீர்த்துரு. 2வது, எனக்கு உனக்கு தங்கச்சிகளை நான் விட்டுட்டு போகிறேன், பொம்பளை பிள்ளைகளை விட்டுட்டு போகிறேன், அது நல்ல முறையில் பராமரிக்கிறத உன்னுடைய பொறுப்பில் நான் சுமத்துறேன் என்று உசுரோடு இருக்கும் பொழுது, கடனை வந்து மகன் செலுத்துகிற கடமை இருந்தாலும் கூட அதை வசியத்தாக கூட செஞ்சுட்டு போகிறாங்க. நல்ல மனிதர்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம வந்து பிள்ளைகளை தீர்த்துருவாங்கன்னு இருந்தால் கூட அதை வசியத்துன்னு சொல்லிட்டு போகணும். இந்தப்பா கடன்லாம் இருக்குது, இந்த விவரம்லாம் இருக்கிறது, நீ தான் பார்த்து அதை என்ன செய்யணும், அடைக்கணும் என்று சொல்லி அவர் சொல்கிறாரு. அதனால அந்த மகன் என்ன செய்கிறாரு, ரசூலுல்லாஹ் கூட்டிகிட்டு வந்து அந்த பேரிச்ச மரத்தில் அளந்து கொடுத்து ரசூலுல்லாஹ் வந்து பரக்கத்துக்காக துவா செய்து அந்த கடன் அடைஞ்சதை பார்க்குறோம். அதே மாதிரி தங்கச்சியை பராமரிக்க, தங்கச்சிமார்களை பராமரிக்க சொன்னதுக்காக வேண்டிய அவர் கொஞ்சம் வயசில் மூத்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி, ஏப்போ ஒரு கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு ரசூலுல்லாஹ் கேட்கும்போது கூட, இல்லை வாப்பா வசியத்து பண்ணியிருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைலாம் கவனிக்க சொல்கிறாங்க, இளம் பெண்ணாக இருந்தால் அந்த தாய்மையோடு கவனிக்க மாட்டாங்க, கொஞ்சம் மூத்த வயசு பொண்ணாக இருந்தால் தலை பின்னி போட அதெல்லாம் செய்யறது கொஞ்சம் வசதியாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி, பொம்பளை பிள்ளைகளை காப்பாற்றிக்கன்னு சொன்னதுக்காக வேண்டி, தகப்பனாருக்காக வேண்டி இவர் என்ன செய்கிறாரு, இளம் பெண்ணை கூட கல்யாணம் பண்ணாமல் கொஞ்சம் மூத்த வயசு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு, என் தங்கச்சிமார்களை பராமரிக்கணும் என்பதற்காக. இப்படியெல்லாம் வந்து வசியத்து பண்ணிட்டு போகும்போது நம்ம இந்த கடன் எவ்வளோ முக்கியத்துவமானது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. வசியத்தை பண்ணாமல் போனால் கூட, சொத்தை வைக்காமல் போனால் கூட பிள்ளைகள் மேலே இறங்கிரும். சொத்து இருந்தால் தான் கிடையாது, சொத்து இருந்தால் சொத்துலேருந்து கொடுக்கணும். சொத்தை தகப்பனார் கடன் பட்டார், எந்த சோர்ஸும் இல்லை, எந்த ஒரு 10 காசு விட்டுட்டு போகவே இல்லை, உங்களை தான் விட்டுட்டு போயிருக்கிறாரு, பிள்ளைகளை தான் விட்டுட்டு போயிருக்கிறாருன்னு கேட்டால், அப்போ கடன்லாம் தப்பிச்சுக்கிடுவாரா? உலகத்தில் வேண்டாம் தப்பித்து கொள்ளலாம். உலகத்தில் கோர்ட்டுக்கிட்டுக்கு போனால் அந்த கடனை கிளைம் பண்ண முடியாது, மறுமையில் தப்பிக்க இயலாது. நம்ம தகப்பனாருடைய அமலெல்லாம் அவருக்கு போய்விடும். கடனாளியாக மூத்தா போயிட்டார், சொத்து பத்துக்களை விட்டுட்டு போகலன்னு சொன்னால் மறுமையில் வந்து அவன் கேட்பான்ல, யார் கடன் கொடுத்தானோ வந்து கேட்பானா இல்லையா? அவனுக்கு என்னத்தை கொடுக்குறது? அமலை தான் வாங்கி கொடுக்க முடியும். நம்ம தகப்பனார் செஞ்ச நல்லறங்களை தான் பிடிங்கி இங்கே கொடுக்க முடியும். அப்போ நமக்கு என்ன கடமை இருக்குது, பிள்ளைகளுக்கு என்ன கடமை இருக்குன்னு கேட்டால், உங்கள் தகப்பனார் கடனை மட்டும் வைத்துவிட்டு ஒரு பைசா கூட சொத்து வைக்காமல் போய்விட்டார்னு சொன்னால் அவர் மறுமையில் வெற்றி பெறணும், அவருடைய அமலை அவருக்கு சேரணும், அவருடைய அமலை பிடிங்கி அல்ல வேற ஆள் கொடுத்துடக்கூடாது என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்களே. ஆனால் இந்த கத்தம்பாத்தியான குறுக்கு வழியெல்லாம் தேடாமல் சரியான வழி என்ன, இதெல்லாம் உங்கள் தகப்பனாரை கொண்டு சேர்த்துறாது, உங்களுடைய தாயாரை கொண்டு சொர்க்கத்தில் சேர்த்துறாது. நீங்கள் விசாரிக்கணும், யாருக்கா கடன் இருக்குதா, எங்கள் உம்மா யார்ட்டா கடன் வாங்கியிருக்கிறாங்களா, எங்கள் வாப்பா யார்ட்டா கடன் வாங்கியிருக்கிறாங்களான்னு கேட்டு அதை செலுத்திட்டேன்னு வைங்க, அவங்க அமல் அவங்களுக்கு சேர்ந்து போயிடும். நீங்கள் என்னமோ அமல் செஞ்சு சேர்த்து வைக்கிறேன்னு நீங்கள் பாடுபடுறீங்க. ஃபஸ்ட்டு எதுக்கு பாடுபடுங்க, அவங்க செஞ்ச அமலை அவங்களுக்கு உரியதாக்கணும். அவங்க செஞ்ச அமலுடைய நன்மையை பிடிங்கி வேற ஆள் கொடுக்குற மாதிரி போயிடும் கடன் இருந்துச்சுன்னு சொன்னால். அப்போ வாரிசுகளுக்கு என்ன கடமை இருக்குன்னு கேட்டால், ஒரு சொத்தும் விடாமல் தகப்பனார் தாயார் போயிருந்தார்களே ஆனால், அல்ல அண்ணன் போயிட்டார் தம்பி விட்டுட்டு போயிட்டாரே ஆனால், இவங்க அவர் சொர்க்கத்தில் வெற்றி மறுமையில் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்டார்களே ஆனால், அவங்க சொந்த உழைப்பில் சொந்த சம்பாத்தியத்தில் சொந்த பொறுப்பில் அந்த கடனை தீர்க்க வேண்டும். ஒரு அம்மா வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, எங்கள் அம்மாவுக்கு 1 மாதம் நோன்பு வந்து நேர்ச்சை பண்ணி இருந்தாங்க, அதை நிறைவேற்றாமலே இறந்து போயிட்டாங்க, அதை வந்து நான் நிறைவேற்றலாமா? அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, உங்கள் அம்மா கடன் பட்டா நீ தானே செலுத்தணும், அது மாதிரி அல்லாஹ்வுடைய கடனையும் செலுத்து. அது அம்மா கடன் பட்டா புள்ள செலுத்தணுங்கிற சொல்கிறாங்க பாருங்க, இது நேர்ச்சைக்கும் சொல்கிறாங்க. அது சொல்லும்போது என்ன செய்கிறாங்க, உங்கள் அம்மா யார்கிட்டயா கடன் வாங்கிட்டு போனால் யார் செலுத்துவா, நீ தானே செலுத்தணும், அப்போ வந்து அதே மாதிரி செலுத்து, அல்லாஹ்வுக்கு பட்ட கடனையும் செலுத்திட்டு போ. அல்லாஹ்வுக்காக தான் நேர்ச்சை பண்ணாங்க, அல்லாஹ்வுக்கு பண்ண நேர்ச்சை அவங்க செய்யாமல் இறந்து விட்டால் உலகத்து கடனை எப்படி பிள்ளைகள் இருந்து தீர்க்கிறீர்களோ அது மாதிரி அல்லாஹ்வுக்கு பட்ட கடனை தீருங்க என்று சொன்ன சம்பவங்களை எல்லாம் பார்க்கிறோம். அதனால் கடன் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்க வேண்டும். இந்த கடனில் விழுந்து நம்முடைய அமல்களை பாழாக்கி விடக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் கடன்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுடைய மறுமை வாழ்க்கை பாழாகிவிடக்கூடாது என்பதையெல்லாம் கவனித்து நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். கடன் கொடுத்தவர்களும் இதுக்காக வேண்டி நம்ம தள்ளுபடி பண்ணால் பெரிய நன்மை இருக்கிறது, அவன்கிட்ட வந்து புடுங்கி அல்லாஹ் தருவான அந்த நன்மையை விட பெரிய நன்மை எதில் கிடச்சி போயிடும், அல்லாவுக்கு அங்கே தள்ளுபடி பண்ணிட்டேன்னு வைங்க, அதுக்கு மேலே கிடச்சி போயிடும். ஒருத்தன் மூத்தா போயிட்டான், கடனாலேயே மூத்தா போயிட்டான், யா அல்லாஹ் அவருக்கு நான் இங்கேயே தள்ளுபடி பண்ணிட்டேன்,
நான் மறுமையில் கிளைம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைத்து விட்டீர்களே, ஆனால் அவனுடைய அமலை பிடுங்கி உங்களுக்கு தருவதால் கிடைக்கிற நன்மையை விட பெரிய நன்மை கிடைக்கும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, யார் ஒருத்தருக்கு மறுமை நாளுடைய துன்பங்களிலிருந்து அல்லாஹ் அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அவர் என்ன செய்யட்டும், கடன்பட்டவருக்கு அவகாசம் கொடுக்கட்டும் அல்லது கடனை தள்ளுபடி கொடுக்கட்டும் செய்யட்டும். இந்த உலகத்திலே மறுமையிலையும் அல்லாஹ் துன்பங்களை அகற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் கடனாளிகளுடைய கடனை தள்ளுபடி செய்யட்டும் அல்லது டைம் கொடுக்கட்டும். யார் அரசுடைய நிழல்ல 7 பேர் தனியாக சொல்லிட்டாங்க, அதுபோக 8வதாக அரசுடைய நிழல்ல ஒருத்தர் இருக்க ஆசைப்படுவாரேயானால் அவர் கடனை தள்ளட்டும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். நீங்களும் யாருக்காவது கடன் கொடுத்து அவர் தர முடியாத நிலையில் இருந்தால், அவர் மூத்தாகி இருந்தால், தர முடியாத நிலையில் போய் இருக்கலாம் அல்லது உங்களுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிருக்கலாம், அப்படி இருப்பாரேயானால் மறுமையில் போய் அவருடைய அமலையெல்லாம் பிடிங்கிருவோம் என்று நினைத்து பெரிய லாபம் கிடைக்கும் நினைக்கிறத விட இங்கே தள்ளுனீங்கன்னு வைங்க, அதோடு கூட கிடைக்கும். இங்கே அவருடைய கடன்களை தள்ளி விட்டீர்களே, ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான், அங்க வரக்கூடிய துன்பங்கள்லேருந்து உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றான். அரசுடைய நிலையில் கீழே கொண்டே வைக்கிறேன் என்று சொல்கிறான். அதனால உங்கள்ட்ட கடன்பட்டவர்கள் யாராவது கடன் தர முடியாத நிலையில் இருந்தாலும் அல்லது அவர்கள் மரணித்து இருந்தாலும் மறுமையில் கிளைம் பண்ண நினைக்காம என்ன செய்யணும், அல்லாட்ட நீங்க மனு போட்டுருங்க, யா அல்லாஹ் நான் மறுமையில் கேட்க மாட்டேன், நான் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தேனோ இன்னும் நாளுடைய கடனை இங்கே நான் தள்ளுபடி பண்ணி விட்டேன் என்று நினைத்து நம்முடைய அமலை என்ன செய்யணும், அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். இது போக வாக்குறுதி ஒப்பந்தங்களில் அடுத்ததாக ஒருத்தரை நம்ம வேலைக்கு சேர்க்குறோம், ஒரு இடத்துல வேலையில் இருக்கிறோம், 2 தான் மனுஷனுக்கு இருக்கும். ஒன்று நீங்கள் முதலாளியாக இருப்பீங்க, இல்லைன்னா தொழிலாளியாக இருப்பீங்க. இது ஒரு ஒப்பந்தம். முதலாளி தான் என்ன, அவருக்குன்னு சில கடமைகள் இருக்குது மார்க்கத்தில். சும்மா வேலைக்கு சேர்ந்துடுறோம், ஒருத்தன் கடையில் வேலைக்கு சேர்ந்து அவனுக்கு என்ன கடமை, இதை பற்றி கூட மார்க்கத்தில் இருக்குது. 2 பேருக்கு மத்தியில் உள்ள உறவுகளில் நிறைய விதிமுறைகள் இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களை பார்ப்போம்.